அறியாம விட்டுறக்கூடாது. அறியாமை தான் பெரிய ஒரு நோய். ஸோ எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து விதமான பயன்களும் கட்டுமான தொழிலாளருக்கு வழங்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு நீங்க ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு உடனே பணம் கொடுக்குறாங்க, கல்யாணமா அதுக்கு உடனே பணம் கொடுக்குறாங்க. குழந்தை 6வது படிக்கிற ஆரம்பிச்சதுல இருந்து PhD படிக்கலாம். ஓகேங்களா? இப்ப அந்த மாதிரி படிக்கும் போது பெண் குழந்தைகளை அது முக்கியமா நீங்க படிக்க வைக்காம இருக்கக்கூடாது. ஆம்பளை பசங்களுக்கு பாஸ் பண்ணாதான் பணம், பெண் குழந்தைங்களை படிக்க வச்சாலே பணம். ஸோ அது மாதிரி பணம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் உங்களோட வங்கி கணக்குக்கு உங்களோட வங்கி கணக்குக்கு ஆண்டுதோறும் அந்த பணத்தை நம்ம அனுப்பிச்சிடுறோம். அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க இப்போ 60 வயசு ஆக போகுது அந்த அம்மாவுக்கு, நான் அவ்வளவு நாள் வேலை செஞ்சேன், இப்போ எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, இனிமே என்னை யார் பார்த்துப்பா? நல்லா உடம்புல இருக்கும்போது நான் பார்த்தேன், எனக்கு பென்ஷன் கொடுப்பாங்க, உங்களுக்கு யார் கொடுப்பா? கொடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ தமிழக அரசே உங்களுக்கு தானே வந்து முன்னு வந்து உங்களுடைய பென்ஷனை அவங்க உங்களுடைய வேலைக்காரங்க இல்லை, ஆனா நீங்க எல்லாருமே 60 வயதுக்கு அப்புறமும் ஒரு நல்ல வாழ்வு வாழணுன்றதுக்காக பென்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் 1200 ரூபாய் பென்ஷன் தொகை உங்க வங்கி கணக்குக்கு வந்துடும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம எந்த ஒரு மனிதனும் நம்மளுடைய காலத்துக்கு பின்னாடி நம்ம குழந்தைங்களுக்கு என்ன அப்படின்னு ஒரு பயம் இருக்கும், பாதுகாப்பு இருக்கணும்னு எல்லா மனிதனுக்கும் இருக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு கட்டுமான தொழிலாளருக்கு ஏதேனும் விபத்து ஏற்பட்டா 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுடைய கணவனோ மனைவியோ குழந்தைகளோ அவங்களோட வாரிசுதாரர்களுக்கு வழங்கும். இது மட்டும் இல்லாம வீடு வசதி திட்டம். வீடு வசதி திட்டம் நீங்க எத்தனை பேருக்கு போய் வீடு கட்டி கொடுத்துருப்பீங்க? கட்டும் முதல்ல நினைச்சிருப்பீங்களா நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு வேணாமா அப்படின்னு நினைச்சிருப்பீங்கல்ல? எத்தனை வீடை நீங்க இப்போ இதுல சொன்ன மாதிரி எங்க சேர்மன் சொல்லுவாரு, நம்மளுடைய தமிழ் நாகரிகம் ரொம்ப பழமையான தொன்மையான நாகரிகம் அப்படின்னு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துல செங்கல் கட்டணம் கட்டினதை வச்சுதான் தெரிஞ்சுது. அப்ப கட்டுமான தொழிலாளர் எவ்வளவு பழமையான தொழில் செஞ்சுக்கிறவங்க, அவ்வளவு செஞ்சவங்க. நீங்க ஒரு சின்ன குடிசையிலையோ சின்ன ஒரு இதுலயோ தகர ஷெட்லயோ நீங்க குடியிருந்துட்டு தான் வேலையும் செஞ்சிருப்பீங்க. கட்டுமான தொழிலாளருக்கு ஒரு சொகுசான வாழ்க்கையே இருந்திருக்கிறாரு, வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு வீடு வழங்குறதுக்காக அரசு முன்னு வந்து வீடு வசதி திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அந்த திட்டம் இருக்கிறதுக்கு வேறு எந்த விதமான கண்டிஷன்ஸும் எக்ஸ்ட்ரா கிடையாது. நீங்கள் 3 வருஷம் கட்டுமான தொழிலாளராக இருக்கணும், உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சொந்த வீடு இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இது இருந்துதான் நீங்கள் பதிவு பண்ணீங்கன்னா நீங்களும் வீடு வசதி வரும். கட்டின வீடு இப்போ கட்டியிருக்காங்கல்ல நம்ம குடிசை மாற்று வாரியத்தில் வந்து அந்த கட்டின வீடை நீங்கள் வாங்கிக்கலாம், அதுக்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி தர்றோம். அது மட்டும் இல்லாம மிக மிக உன்னதமான திட்டம் என்னால சொல்லப்படுற திட்டம். ஏன்னா என்னோட அப்பா எப்படி இருந்தாருன்னு தெரியாது, பட் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா அந்த படிப்பும் அதுக்கான அறிவும் எனக்கு கொடுத்ததுனாலதான் இப்ப நான் உங்க முன்னாடி நின்று பேசிட்டு அந்த வாய்ப்பு உங்க குழந்தைங்களுக்கு வழங்க மறுக்காது. உங்க குழந்தைங்களை படிக்க வைங்க. இப்ப கணினி பயிற்சி, இலவசமான கணினி பயிற்சி, இந்த கணினி பயிற்சியோட அந்த திட்டம் இருக்கு பாருங்க, 40 ஸ்கீம் உடைய அந்த இது உங்க குழந்தைங்க படிக்கிற பிள்ளைங்கிட்ட காமிச்சா தெரியும். ஒரு AI தொழில்நுட்பம்ன்றது வந்து இப்போ இனிமே வர்றதுக்கு பயங்கரமான ஒரு முன்னேற்றமான வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. அதுதான் இப்போ நீங்க படிக்க வச்சா மட்டும் இல்ல, நாங்களே வேலை வாய்ப்பு முகாம் ஏற்படுத்தி அந்த குழந்தைங்க அந்த சர்டிபிகேட் கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு முகாமும் ஏற்படுத்தி கொடுப்போம். நீங்க ஒரு பிரைவேட் சென்டர்ல போய் படிக்கிறாங்க, அதே சமயம் ஒரு கவர்மெண்ட் நடத்துறதுல படிக்கிறாங்க, ரெண்டுக்கு எது வேல்யூவா இருக்கும்? கவர்மெண்ட் தான். எவ்வளவோ பெரிய வசதியானவங்க இருப்பாங்க, ஆனா நான் ஒரு அரசு அதிகாரி, அதனாலதானே நான் வந்து இங்க நின்று உங்கள்கிட்ட பேச முடியுது. அதனால ஒரு அரசு கொடுக்குற ஒரு பயிற்சி அவங்க படிச்சிருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன? நான் வந்து திருவண்ணாமலையில இருக்கேன், இங்க வந்து சும்மா வேலை பார்க்குறேன், அட்ரஸ் நான் மாத்தல, நான் வந்து இதுல இருக்கிறேன், முக்கியமா அதுதான் நீங்க செஞ்சுருக்கீங்க. எல்லாருமே வேற மாவட்டம் உங்க சொந்த மாவட்டமா இருக்கும், ரேஷன் கார்டு அங்கதான் இருக்கும், ஹோட்டல் போடும் போது மட்டும் போயிட்டு வருவீங்க, அதனால நீங்க பதிவு பத்தியே நினைக்க மாட்டீங்க. நீங்க என்னைக்கு அங்க போறீங்களோ தயவு செய்து எங்க இருந்து பதியலாம். இப்ப இங்க இருந்து கூட நீங்க பதிவை பண்ணிடலாம். இப்ப சார் கேட்டாங்க, அதுதான் தொழிற்சங்க நிர்வாகி கேட்டாங்க, வேற ஊர்ல இருந்து இருக்காங்களே என்ன பண்றது? இந்த பதிவுன்றது வந்து எங்க இருந்து எந்த ஊர்லயும் பண்ணலாம், ஆனா அங்க போய் வெரிஃபிகேஷன் ஆயிட்டு தான் வரும், OTP வரும். எந்த ஊருக்காரங்களும் எங்க இருந்து பதியலாம், அந்த OTP மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களோட பதிவு கார்டு வந்துடும். நீங்க போய் நேரில் அடைய வேண்டிய அவசியமே இல்லை, கார்டுமே உங்களுக்கு உங்களுடைய மொபைல்லே வந்துடும். நீங்க ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம இப்போ உங்களுக்கு நாங்களாம் ATM கார்டு வச்சிருக்காங்கல்ல, அது மாதிரி ஸ்மார்ட் கார்டு கொடுக்குறோம். ஸோ அந்த கார்டே வந்து உங்களுக்கு ஒரு பெருமையான விஷயமா இருக்கும். அந்த மாதிரியான ஸ்மார்ட் கார்டு திட்டமும் இப்போ அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அந்த கார்டு மட்டும் உங்கள்கிட்ட இருந்தா போதும், 5 ஆண்டுக்கு ஒரு முறை நீங்க புதுப்பிக்கணும், அவ்வளவுதான் கண்டிஷன். வேற எந்த விதமான ஒரு ரூபாய் கூட நீங்க எதுக்கும் பணம் கட்ட தேவையில்லை, சந்தா கட்ட தேவையில்லை. அனைத்து விதமான திட்டங்களும் தமிழக அரசால உங்களுக்காக வழங்கப்படுது. முதல் முயற்சியா தயவு செய்து இன்னைக்கு நீங்க வந்து என்ன கல்யாணத்துக்கு வந்த விருந்தாடி மாதிரி வந்திருக்கீங்க, நீங்க பதிவை மட்டும் செய்யாம இருக்காது. 18 வயதுக்கு மேல இருக்கலாம், 59 வயது 60 வயதுக்கு உள்ள இருக்கும், அவ்வளவுதான் கண்டிஷன். ஓகேங்களா? நீங்க எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க, எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க, எவ்வளவு உங்களுடைய இன்கம் ஆகுது, அது எதுவுமே நாங்க கேட்க போறது இல்லை. சரிங்களா? பதிவீங்களா? பயன்பெற திட்டங்களை நல்ல